வாங்கல வரணும். யாருக்கு ஹேர் கட்டு? எனக்கு தான். இவருக்கு தான் கல்யாணம் அப்படியா? உட்கார உட்காரு. இந்த மாதம் கல்யாணம். எப்படி தலை வெட்டலாம்? ஒன் சைடு ஆம்லெட் எல்லாம் ஒன் சைடு ஆம்லெட்டா? ஹோட்டலில் பண்ணீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்ட்டு கேட்குறீங்க? நான் சொன்னது ஒன் சைடு கட்டிங் சொன்னேன். கட்டிங்கா? இந்த மாதிரி பேர்லாம் யார் தலை கண்டுபிடிச்சது? பசங்க அப்படிதான் பேசுறாங்க. அதனால கேள்விப்படுதுல ஒன் சைடு ஆம்லெட்டு. சரி ஓகே, ஒன் சைடு ஹேர் கட்டு ஒன் சைடு ஆம்லெட் சொல்றீங்களா? ஆமா ஆமா, அப்படிதான் நான் சொல்றேன். நார்மலா தான் தலை எல்லா ஹேர் கட்டு தான், அதுவும் நார்மல் ஹேர் ரேட்டு தான். அதுக்கும் ஸ்பெஷலாக எதுவும் வாங்குறது இல்லை. அப்படியா? டபுள் சைடு ஆம்லெட் எவ்வளோ தலா? திரும்ப டபுள் சைடா? டபுள் சைடு ஆம்லெட்னா டபுள் சைடு போடுவாங்களா? அப்படியா? இல்ல பாக்ஸ் கட்டிங். ஓ, ஒன் சைடு ஆம்லெட்னா ஒரு சைடா எடுத்து, டபுள் சைடு ஆம்லெட் டபுள் சைடு எடுத்து பின்னாடி சேர்த்து வெட்டினா அது எப்படி வெட்டீங்க? அதுக்கு தனியாக பேர் இருக்கு. ஆனா உங்க பசங்க இதை மட்டும் பேசிக்கிங்க. ஆமா, எல்லாம் ஒரு சேம் ரேட் தான் தல. ஒன் சைடு ஆம்லெட் டபுள் சைடு ஆம்லெட் புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிக்கிறீங்களே. அப்படியே பேசிக்கிறாங்க. அதனால டவுன் கடையில வந்து என்னன்னா ஆம்லெட் இன்லேட்னு சொல்லிருக்கேன். ஆமா, புரியுற மாதிரி கரெக்டா சொல்றாங்க. ஆம்லெட், முட்டை, ஆஃப் ஆயில் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லுங்க இல்ல விட்டா கல்யாணமா உங்களுக்கு? ஆமாண்ணா, கல்யாணம் அடுத்த மாசம். அது கொஞ்சம் நல்லாவே. எப்படி தலை ஹேர் கட் பண்ணலாம்? எப்படி ஒன் சைடா போடுறீங்களா? ஒன் சைடாவா? ஒன் சைடு ஆம்லெட்டே போடுறீங்களா? ஒன் சைடு ஆம்லெட் திரும்ப நீங்களுமா? எனக்கு புரியாமலே இருந்துச்சு அவங்க சொன்னது. இதான ஒன் சைடு ஆம்லெட். ஏன் தலை கல்யாணத்துக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஹேர் கட் மைண்ட் செட்ல வச்சுக்க, அதை சொல்லவா? அது நீங்க சொல்லுங்கண்ணா. அதாவது மோஸ்ட்லி மேரேஜுக்கு வந்து எப்படின்னா நாங்கள் வந்து மீடியமா வெட்டுவேன். மீடியமானா இப்போ நடிகர்களுடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஹேர் ஸ்டைல், எஸ்கே ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்துக்கிறீங்களா? ஒரே மீடியமாக இருக்கும். அந்த மாதிரி லுக்கில் ஹேர் ஸ்டைல் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபோட்டோ லுக்கு வீடியோ இருக்குலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி தான் வைக்கிற ஐடியா இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி இப்போ புதுசா அப்படின்னு நீங்க சொன்னதும் எப்படி வெட்டுறது? ஏன்னா நிறைய பேத்துக்கு அப்படி சொல்லுவேன், பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ லுக் பார்க்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். இல்லைனா ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வெட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் அடுத்த மாதம் கல்யாணம் சொன்னீங்களா? இப்போ லுக்கா பண்ணி விட்டுருண்ணா. லுக்கா பண்ணி விட்டலாமா? பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சைடில் தொங்கறது அது மாதிரிலாம் வேண்டாம்ல? ஓகே, சைடில் மட்டும் இன்னும் கொஞ்சம் முடி வளரணும். ஏன்னா அதுக்கு வந்து இப்படி தூக்கி வர்ற மாதிரி இருந்தால் நல்லா லுக்காக இருக்கும். பேக்கில் முடி கரெக்டாக இருக்கு, ஃப்ரண்ட்ல கரெக்டாக இருக்கு, சைடில் மட்டும் இன்னும் லைட்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கு. நீங்கள் அடுத்த மாதம் தான் கல்யாணம் சொன்னீங்க. இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக செட் பண்ணி விட்றேன். அடுத்த மாதம் நீங்கள் வரும்போது கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகேண்ணா. அடுத்த மாதம் கல்யாணம், அதுக்கேற்ற மாதிரி என் மைண்ட் செட்ல இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வெட்ட போகிற அந்த ஹேர் கட் ஃபைனல் டச்சில் எப்படி வந்து பாருங்க. இப்போ வந்து ஒரு 3/4 வந்துடும். அடுத்த மாதம் வந்து தான் அந்த ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக வரும். ஃபைனல் டச்சில் எப்படி வருதுன்னு பாருங்க ஹேர் கட்டு. இதே ஹேர் கட்டை எவ்வளோ நாள் ப்ரோ வச்சுருக்கீங்க? ஹேர் கட்டு ஒரு 4-5 வருஷம். டேங்க அப்பா, என்ன தலை 4-5 வருஷமா இதே ஹேர் ஸ்டைல் தான் இருக்குங்களா? மாத்தணும் ஒரு சைடு கூட உங்களுக்கு மைண்ட் செட்டே வரலையா? ஒரு டைம் கூட மாத்தினா மூஞ்சி மாறிடுமோ அப்படின்னு சொல்லி. ஆமா தல, இப்போ நீங்க ஹேர் ஸ்டைல் மாத்தினா ஃபேஸ் லுக் மாறும். அப்புறம் தான் ஃபேஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் நல்லா இருக்கும். அழகா ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு ஒரு போர் அடிக்கலையா? போர் அடிக்குதுதான். ஆனா உங்களுக்கு பிடிச்சி மாறிடுமோ அதான். இப்ப நம்ம ஃபேஸ் செட் ஆகாம போயிடுமே அந்த ஒரு பயம் தானே. இப்ப நான் சொல்ற ஹேர் ஸ்டைல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே சூட் ஆகும். நார்மல் ஹேர் ஸ்டைல். அது நார்மல் ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே நீங்க ஹேர் ஸ்டைல் செட் ஆகணும் கூட உங்க ஃபேஸ்க்கு எப்படி வச்சா நல்லா இருக்குமோ, இப்படி பண்ணா நல்லா இருக்காம நல்லாலும் போயிடுமே, பேச அசிங்கமா அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே வேணாம். நான் சொல்ற ஹேர் ஸ்டைல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே செட் ஆகும். அது நார்மலா ஒரு டீசென்டான ஹேர் ஸ்டைல் தான் அது. இது கொஞ்சம் லைட்டா ஒரு பிள்ளைங்க மாதிரியான ஹேர் ஸ்டைல். ஃபேஸ் மாறிடுமோன்னு சொல்லி தான் இந்த கட்டிங்ல வச்சிருந்தேன். அப்படியே நான் எப்படின்னா நான் உங்களை மாத்துறேன், டீசென்ட் லுக்ல அழகா மாத்துறேன். இப்போ இது வந்து அப்படியே இதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த பக்கம் பாவக்கா தொங்குற மாதிரி தொங்குது தல. ஆமா, நான் சொல்றதுலாம் தொங்காது, அது ஒரு லுக்கா நல்லா அழகா இருக்கும். ஓகேண்ணா, பார்த்து பண்ணிடலாமா? அண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இப்ப இருக்கிற ஸ்டைலே பண்ணி விட்டுறீங்களா? மைண்ட் மாறிச்சா? மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு. புதுசா எங்க ட்ரை பண்ணி செட் ஆகும் போயிடுமா? சரி ஓகே, உங்களுடைய வேற ஒரு மாசம் தான் இருக்கு. மாறிச்சுன்னா ஃபேஸ் கட்டே மாறிடும். சரி ஓகே ஓகே, இப்போ இருக்க மாதிரியே நார்மலா வெட்டி விடுறேன். இருக்கிற மாதிரியே நார்மலா பண்ணி விட்டுருங்க. பங்க் லைட்டா அப்படியே பங்க் லைட்டா வச்சு முன்னாடி லைட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. சைடு இருக்க மாதிரியே மீடியமா இருக்கிற மாதிரியே ஆம்லேட் போட்டு விட்றேன். ஓகே ஓகே, சாரி தலை, அவர் ஒத்துக்கல. இப்போ நார்மல் ஹேர் கட் தான் வெட்ட போகிறோம். ஃபைனல் டச்சில் எப்படி எதுவும் அப்படியே தான் இருக்கும் போது பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. எப்படி எதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க வீடியோ லாஸ்ட் வர. வீடியோ தான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்ட் கூப்பிடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் தலை இவ்வளோ சிக்கலாக இருக்குது? எண்ணெய் வைக்க மாட்டீங்களா தலைக்கு? எண்ணெய் வைக்க மாட்டேன்னா கொஞ்சம் வைக்கலாம். அப்பப்போ எண்ணெய் வச்சு வாரினீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் தலை ஹேர் வாஷ் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் இருக்குல்ல? கரெக்டு தான். எண்ணெய் வச்சா பிடிக்காதா? எண்ணெய் வச்சா தலைவலி பிடிச்சிக்குதுண்ணா.
ஒரு சில பேர் செட் ஆகாது அது. ஆமா ஆமா. ஆனா அப்படி எண்ணெய் வைக்கலனாலும் சொட்டை விழுந்துருது. எனக்கு விழுகல இது வரைக்கும், விழுந்துருது. நிறைய பேருக்கு விழுந்துருது. சரி, ஓகே ஓகே. ஆனா எண்ணெய் வைக்கிறது தான் நல்லது. சிக்கல் நீங்க எண்ணெய் வச்சு தலை குளிச்சீங்கன்னா சிக்கல் இல்லாம இருக்கும். கொஞ்சம் நேரம் எப்படின்னா கொஞ்சம் முடி பழப்பொழுது சாஃப்டா அது மாதிரி. அது புரியுது. நீங்க 2 பாயிண்ட் போடலாம், மொத்தல 1 பாயிண்ட் போட்டுக்கலாமா சைடுல? 1 பாயிண்டா? 1 போட்டுக்கலாமா? போட்டு சரி. 1 பாயிண்ட்னா ரொம்ப சின்னதா இருக்குமாண்ணா? இது போட்டு தர்றேன், எப்படின்னு பாருங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து 1 பாயிண்ட் ஓகேவான்னு பாருங்க. ஓவரா போயிடுச்சா? ரொம்ப போயிடுச்சுண்ணா. கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோப்பா. மேட்ச் பண்ணி இந்த ஷார்ட் அப்படியே இருக்கட்டும். அது மேல அப்படியே மீடியமா மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க இதோட 1 பாயிண்ட் போட்டதே இல்லையா? 1 பாயிண்ட் போட மாட்டீங்க. நீங்க எவ்வளவு மீடியமா பண்ணுவீங்களா? மீடியம்னா அதான் 2 பாயிண்ட்லன்னா 2 பாயிண்ட்ல இந்த ஜாடியும் இது மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நான் இதே ஒரு ஸ்டைலா பண்ணி விடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? உங்களை நிறைய வீடியோல எல்லாம் பாத்துருக்கேண்ணா. அப்படியா? செமையா பண்றீங்க. அதான் நன்றி ப்ரோ. பாப்பீங்களா? ரெகுலரா லைக் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்படியா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நோட்டிபிகேஷன் போகும்போது நிறைய பேர் சொல்றாங்க வீடியோ போறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. அது என்ன பிரச்சனை? நான் ரெகுலரா பாக்குறேன் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். உங்க வீடியோ எல்லாம் நிறைய வரும். நோட்டிபிகேஷன் வருதா? நிறைய பேர் வரலன்னு சொல்றாங்க. அது யூடியூப் தரப்புல இருந்து பிரச்சனை என்ன தெரியல. நான் வீடியோ போட்டு போறீங்களா இல்லையா என்னைய பார்த்து கேக்குறாங்க. அது என்ன மிஸ்டேக்னு தெரியல. ஷார்ட் போதும் மொத்தல. இப்போ ஒரு மேட்ச் பண்ணிருக்கேன். ஓகேவா? பேக் லைட்டா வெட்ட போதும். லைட்டா வெட்டினா போதும்னா? ஓகே தல. என்னத்துல ஏதோ பறி கொத்த மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சு? அதான் முடிய பறி கொடுக்குறேன்னா அது தலை வெட்டாதத்துல அழகாகும். அதையும் ஃபீல் பண்றீங்க? இருந்துச்சு. அதான் ஓகே. லைட்டா தான் வெட்டுறோம், ரொம்ப வெட்டல. இப்போ மேல ஃப்ரண்ட்ல லைட்டா வெட்டலாமா? லைட்டா வெட்டணும். போதும் தலை இந்த அளவு. ரொம்ப எனக்கு 1 சைடு ஆம்லேட் நல்லா இருக்குமா, டபுள் சைடு ஆம்லேட் நல்லா இருக்குமா? 2 ஆம்லேட்டும் ஒரே டேஸ்ட் தான் இல்லை. உங்களுக்கு இதே நல்லா இருக்கு. இது வெட்ட வேணாம், விட்டுருங்க. சரி, ஓகே. இன்னத்தெல்லாம் ஏதோ கேட்க வந்தீங்க. பிசுறு மட்டும்தான் எடுக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் பிடிச்சி எடுக்கிறீங்களா? இல்லை பிசுறு மட்டும் தான். இதை பாருங்க, இந்த அளவு தான் இருக்கு. இல்லை நான் பிசுறு மட்டும் எடுக்கலாம். நான் கொஞ்சம் பிடிச்சி எடுக்கிறேன். கொஞ்சம் பிடிச்சி எடுக்குவா? இந்த அளவு எடுத்துடலாமா? நான் தலைவா மாற்றி சொல்கிறேன். அவர் திடீர்னு குறைக்கணும் மைண்ட் செட் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ ஃபிங்கர் கட்டில் போனால் முடி குறைச்ச மாதிரி தெரியாது. லைட்டாக சிசரில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் குறைக்கவா? அதான் கஸ்டமர் 2-3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ண முடிச்சுட்டு வந்துடுறேண்ணா. உட்காருங்கண்ணா. ஓகே, உட்காரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகேவா தல? ஓகேண்ணா. இப்போ அழகா பண்ணிட்டு வீட்டில் குளிச்சதுக்கு அப்புறம் அசிங்கமா இருக்க போகுதுண்ணா. ஏன் தல கரெக்டாக வாருங்க, படி வச்சு நல்லாதான் இருக்கு. இப்போ அழகா இருக்கு. குளிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியலையே. நீங்க கரெக்டாக செட் பண்ணா சூப்பரா இருக்கும். பட் நீங்க செட் பண்ணலாம் நல்லா இருக்காது. அது நம்ம வார நேக்கில் தான் இருக்கு. என்னண்ணா செம்மையா இருக்குல்ல? ஓகே தல, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குண்ணா. பிரைட் ஆயிடுச்சா? ஸோ இந்த ஹேர் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.